அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாக இருக்கின்றது. கலியுகத்தில் அறியாமை என்னும் இருளினால் பார்வை இழந்தவர்கள் இப்புராணத்திலிருந்து ஒளியை பெறலாம். பொருளுரை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அவரது நித்தியமான தாமம் அல்லது வசிப்பிடம் உள்ளது. அங்கு அவர் தனது நித்திய சகாக்களுடன் உபகரணங்களுடனும் நித்தியமாக ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். நித்தியமான அவரது வசிப்பிடம் அவரது அந்தரங்க சக்தியால் தோற்றுவிக்கப்பட்டதாகும். ஆனால் ஜட உலகமோ அவரது பகிரங்க சக்தியின் ஒரு தோற்றமாகும். அவர் ஆத்ம மாயா எனப்படும் அவரது அந்தரங்க சக்தியின் மூலமாக ஜட உலகிற்கு வருகிறார். தமது சுய சக்தியின் மூலமாக தாம் கீழிறங்கி வருவதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். ஆகவே அவரது உருவம், பெயர், புகழ், உபகரணங்கள், வசிப்பிடம் முதலியவை பௌதீகத்தால் படைக்கப்பட்டவை அல்ல. இழிவடைந்த ஆத்மாக்களை மீட்கவும் அவரால் நேரடியாக இயற்றப்பட்ட மத கோட்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காகவே அவர் இவ்வுலகிற்கு வருகிறார். இறைவனை தவிர வேறு ஒருவராலும் மத கொள்கைகளை ஸ்தாபிக்க முடியாது. அவராலோ அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட பொருத்தமான ஒரு நபராலோ தான் மத கொள்கைகளை விதிக்க முடியும். உண்மையான மதம் என்பது பகவானையும் அவருடனான நமது உறவையும் இவ்வுறவினால் விளைந்த நமது கடமைகளையும் இந்த ஜட உடலை விட்ட பின் முடிவாக நாம் போய் சேர வேண்டிய இடத்தையும் அறிவதாகும். ஜட சக்தியில் சிக்கிக் கொண்டுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இக்கொள்கைகளை அறிவதே இல்லை. அவர்களில் பெரும்பான்மையினர் மிருகங்களைப் போல உண்ணுதல், உறங்குதல், தற்காத்துக் கொள்ளுதல் மற்றும் உடலுறவு கொள்ளுதல் ஆகிய செயல்களிலேயே ஈடுபட்டுள்ளனர். மதம், அறிவு அல்லது முக்தி என்னும் போர்வையில் அவர்கள் பெரும்பாலும் புலனுகர்விலேயே ஈடுபட்டுள்ளனர். சண்டை சச்சரவுகள் நிறைந்த இக்கலியுகத்தில் அவர்கள் பெரும் குருடர்களாக இருக்கின்றனர். கலியுகத்தின் ஜனத்தொகை மினுமினுப்பு செய்யப்பட்ட மிருகத்துவம் கொண்டதாக மட்டுமே உள்ளது. தெய்வீகமான சமய வாழ்க்கைக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் பெரும் குருடர்களாக இருப்பதால் சூக்ஷ்மமான மனம், புத்தி அல்லது அகங்காரம் ஆகியவற்றுக்கு அப்பால் உள்ள எதையும் அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் அவர்களது அறிவு, விஞ்ஞானம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகிய முன்னேற்றங்களில் அவர்கள் மிகவும் பெருமை கொண்டுள்ளனர். வாழ்வின் இறுதி நோக்கத்தை பற்றிய அறிவை அவர்கள் முற்றிலும் இழந்து விட்டதால் தற்போதுள்ள உடலை விட்டு பிரிந்த உடனேயே ஒரு நாயாகவோ அல்லது பன்றியாகவோ பிறக்க வேண்டிய அபாயத்திற்கு அவர்கள் உள்ளாக இருக்கின்றனர். முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீகிருஷ்ணர் கலியுகம் ஆரம்பமாவதற்கு சற்று முன்புதான் நம்முன் தோன்றினார். பிறகு கிட்டத்தட்ட கலியுகம் ஆரம்பமான உடனேயே நித்தியமான அவரது வசிப்பிடத்திற்கு அவர் திரும்பி சென்று விட்டார். அவர் இருக்கும் போது அவரது பல்வேறு செயல்களின் மூலமாக அனைத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். முக்கியமாக அவர் பகவத்கீதையை அளித்து போலியான மத கொள்கைகளை அப்புறப்படுத்தினார். இவ்வுலகை விட்டு புறப்படுவதற்கு முன் நாரதரின் மூலமாக அவர் ஸ்ரீல வியாசதேவருக்கு சக்தியை அளித்து ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்திகளை தொகுக்கும்படி செய்தார். இவ்வாறாக பகவத்கீதையின் ஸ்ரீமத் பாகவதமும் குருடர்களாகிய கலியுக மக்களுக்கு இரு கண்களாக அல்லது வழிகாட்டிகளாக உள்ளன. அதாவது இக்கலியுகத்தில் உள்ள மக்கள் வாழ்வின் உண்மையான ஒளியை காண விரும்பினால் இவ்விரு நூல்களை மட்டுமே அவர்கள் அணுக வேண்டும். இதனால் அவர்களது வாழ்வின் லட்சியம் நிறைவேறும். பகவத்கீதை பாகவதத்தை கற்பதற்கு முன் பயில வேண்டிய ஆரம்ப கல்வியாகும். ஸ்ரீமத் பாகவதமே வாழ்வின் மிகச்சிறந்த நன்மையை அளிப்பதாகும். அது பகவான் ஸ்ரீகிருஷ்ண சுரூபமாக உள்ளது. ஆகவே ஸ்ரீமத் பாகவதத்தை நாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் நேரடியான பிரதிநிதித்துவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தை காண முடிந்தவரால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் நேருக்கு நேர் காண முடியும். அவர்கள் எல்லா வகையிலும் ஒத்திருக்கின்றனர். This Bhagavad Purana is as brilliant as the sun, and it is arisen just after the departure of Lord Krishna to his own abode, accompanied by religion, knowledge, etc. Persons who have lost their vision due to the dense darkness of ignorance in the age of Kali shall get light from this Purana. இந்த பாகவத புராணம் சூரியனை போல பிரகாசமானதாகும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவைகளுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாக இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை என்னும் இருளினால் பார்வை இழந்தவர்கள் இப்புராணத்திலிருந்து ஒளியை பெறலாம். Here's one famous verse in Srimad Bhagavad Gita. ஸ்ரீமத் பகவத்கீதையில ஒரு பிரபலமான பதம் இருக்கு. Usually if people only know one verse from Bhagavad Gita, they know this one. பகவத்கீதையில ஒரே ஒரு பதம் மட்டும் தெரியக்கூடிய மக்கள் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு பதம் மட்டும் தெரியும். What is that? Who can guess? Yada yada hi dharmasya glane bhavati bharata abhyutanam adharmasya tadatmanam srijamyaham.
whenever and wherever there is a decline in dharma and a predominance of adharma, at that time, Lord Krishna says, I come to this world. எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மை தளர்த்துகின்றதோ அப்போதெல்லாம் நான் இந்த உலகத்திற்கு அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் சொல்றார். The next verse after that, அதற்கு அடுத்த பதம் Paritranaya sadhunam vinashaya tadushkritam dharma samsthapanarthaya sambhavami yuge yuge. Elaborating on the same thing, Lord Krishna says, அதையே விளக்கக்கூடிய விதத்துல பகவான் கிருஷ்ணர் சொல்றார், that to save the sadhus and to destroy the rascals, சாதுக்களை பாதுகாப்பதற்காகவும் அயோக்கியர்களை அழிப்பதற்காகவும், and to re-establish or fully establish dharma, தர்மத்தை மறுபடியும் முழுமையாக நிலைநாட்டுவதற்காகவும், I advent myself in every age, in every yuga. நானே ஒவ்வொரு யுகந்தோறும் அவதரிக்கிறேங்கிறார். So it's often asked, what happened in this Kali Yuga? அப்படி இருக்கும்போது அடிக்கடி கேள்வி கேட்கப்படுது, இப்ப இந்த கலியுகத்தை பொறுத்தவரை என்ன சொல்றது? Adharma is clearly very prominent at the present time. தற்போதைய சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா அதர்மம் ரொம்ப தலைதூக்கி இருக்கு அப்படிங்கிறது தெளிவான விஷயம். Now, in the verse we just read from Srimad Bhagavatam, it stated, Krishna swadhamo bhagate. Krishna has returned to his own dham, his own abode. இங்க நம்ம இப்ப படிச்சு பாகவதனுடைய பதத்துல சொல்லப்படுது, கிருஷ்ணே சுதாம பகவத், அதாவது கிருஷ்ணர் தன்னுடைய சொந்த தாமத்திற்கு சென்று விட்டார். One prominent symptom of Kali Yuga is that many people pretend to be Krishna. கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான அறிகுறி என்ன அப்படின்னா, நிறைய நபர்கள் கிருஷ்ணரை தன்னையே கிருஷ்ணர் அப்படிங்கிற மாதிரி பிரகடனப்படுத்துறாங்க. In South India, there are so many people competing to be known as God. தென்னிந்தியால பல மக்கள் கடவுள் அப்படின்னு அறியப்படணும் அப்படிங்கிறதுக்காக போட்டி போடுறாங்க. And people are so stupid and sinful that they accept all kinds of rascals as God. மக்கள் எந்த அளவுக்கு பாவிகளாகவும் முட்டாள்களாகவும் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் எல்லாரையும், இந்த மாதிரி மனிதர்களை மக்கள் கடவுளா ஏத்துக்கிறாங்க. So what is the answer? Krishna has appeared in this age. So கிருஷ்ணன் இந்த யுகத்துல தோன்றாரா? அப்ப பதில் என்ன? He is here as his holy name. அவர் இங்க அவருடைய திருநாமத்தின் ரூபத்தில் இருக்கார். Kali Kali Nama Rupe Krishna Avatar Nam Hoite Hoi Sarva Jagata Nishta. This in Kali Yuga, in Kali Kali Nam Rupe, in the form of his name, Krishna has descended. Krishna is Avatar. கலியுகத்துல கிருஷ்ணர் அவருடைய நாமத்தின் ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார். And the whole universe can be delivered by the holy name of Krishna. இந்த கிருஷ்ணருடைய திருநாமத்தின் மூலமா மொத்த உலகமே விடுவிக்கப்பட முடியும். Krishna also came as Sri Krishna Chaitanya Mahaprabhu. அதே சமயத்துல கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவாகவும் வந்தார். Krishna Varnam Tusha Krishnam Sangopangastra Parshadam Yagyai Sankirtana Prayar Yajantihi Sumedasaha. Persons who are intelligent in Kali Yuga, it's not a prominent center of Kali Yuga, but those who are intelligent, they will worship the form of Krishna who is apparently not Krishna. கலியுகத்துல யார் ஒரு புத்திசாலிகளா இருக்கிறாங்களோ அத்தகைய புத்திசாலிகளை பார்க்கறது அப்படிங்கிறது கலியுகத்துல கடினம் தான். இருந்தாலும் யார் ஒருத்தர் புத்திசாலிகளா இருக்காங்களோ அவங்க கிருஷ்ணருடைய ஒரு குறிப்பிட்ட ரூபத்தை வழிபடுவாங்க. அது கிருஷ்ணருடைய ரூபத்துல சற்று வேறுபட்டதா இருக்கும். Krishna is black, but Krishna Chaitanya Mahaprabhu is not blackish. He's not Shamasundar, he's Gaurasundar. கிருஷ்ணர் கருமை நிறம் வாய்ந்தவர், ஆனா கௌர சைத்தன்ய மகாபிரபு அவர் தங்க நிறமானவர். He appears with his associates and weapons. அவர் தன்னுடைய சகாக்களோடும் ஆயுதங்களோடும் தோன்றுகிறார்.
And persons who are intelligent worship him in this Kali Yuga by the Sankirtan Yagya, the sacrifice of chanting the holy names of Krishna. யார் ஒருத்தர் புத்திசாலிகளா இருக்காங்களோ அவங்க இந்த கலியுகத்துல அவர பகவானுடைய திருநாமத்தை சொல்றது அப்படிங்கிற சங்கீர்த்தன யஜ்ஞத்தின் மூலமா வழிபடுவாங்க. So another form of Krishna in this Kali Yuga is mentioned in the verse we read today. இப்ப நம்ம படிச்சிருக்கக்கூடிய பதத்துல கிருஷ்ணருடைய மற்றொரு தோற்றம் விளக்கப்பட்டிருக்கு. That Srimad Bhagavatam is not different from Krishna. அது என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரிலிருந்து வேறுபடாததாகும். And by taking advantage of the knowledge in Srimad Bhagavatam, persons who are nashtadrisha, their spiritual vision is destroyed, they will be able to see by the light of this sun of the Srimad Bhagavatam. யார் ஒருத்தர் ஸ்ரீமத் பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவை உபயோகப்படுத்திக்கிறாங்களோ அப்படி உபயோகப்படுத்திக்கிறது மூலமா தங்களுடைய பார்வையை இழந்தவர்கள் கூட இந்த பாகவதம் அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்தின் மூலமா எல்லாவற்றையும் பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. Which practically means that people of Kali Yuga, they can get spiritual knowledge from Srila Prabhupada's books. இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆன்மீக ஞானத்தை ஸ்ரீல பிரபுபாதின் புத்தகங்களின் மூலமா பெற முடியும். For most people, Srimad Bhagavatam means as presented by Srila Prabhupada. நிறைய மக்களுக்கு ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னாலே ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்திருக்கிறதின் படிதான். These books are being distributed widely all over the world. இந்த புத்தகங்கள் உலகம் முழுக்க ரொம்ப பிரபலமாக விநியோகிக்கப்பட்டு வருது. In his purport, Srila Prabhupada has equated Srimad Bhagavad Gita with Srimad Bhagavatam. தன்னுடைய பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாத ஸ்ரீமத் பகவத் கீதையும் பாகவதையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்கார். They are not different. அவர் அந்த இரண்டு வேற்றுமை இல்லாதவை. Bhagavad Gita is spoken by Krishna. பகவத் கீதை கிருஷ்ணரால் பேசப்பட்டது. Srimad Bhagavatam is spoken about Krishna. ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரை பற்றி பேசப்பட்டது. But they both serve the same purpose to give us knowledge of Krishna. நமக்கு கிருஷ்ணரை பற்றி அறிவை கொடுக்கணும் அப்படிங்கிற பலனை இந்த இரண்டுமே ஒரு திறம்பட செய்து வருகின்றன. Nashta Drisha means spoiled vision. நஷ்ட திருஷ்யா அப்படின்னா யாருடைய பார்வை நாசமாயிடுச்சோ அவங்கள குறிக்கக்கூடிய. What is that spoiled vision? அப்படி நாசமான பார்வை அப்படின்னா என்ன? That means that we are meant to see Krishna. நம்ம கிருஷ்ணரை பார்க்க வேண்டியவர்கள். But instead we see everything as meant for my own personal sensual enjoyment. ஆனா அதுக்கு பதில நம்ம ஒவ்வொன்றையும் நம்மளுடைய சொந்த புலன் திருப்திக்கு புலன் இன்பத்துக்கு உண்டானது நம்ம நினைச்சுக்கிறோம். So all these books, Bhagavad Gita, Srimad Bhagavatam, and so many Vaishnav Granthas, they're all meant for giving knowledge of Krishna. அதனால பல்வேறு புத்தகங்கள் பகவத் கீதை ஸ்ரீமத் பாகவதம் அது மட்டும் இல்லாம எல்லா வைஷ்ணவ கிரந்தங்கள் இது எல்லாமே கிருஷ்ணரை பற்றி அறிவை கொடுப்பதற்கானவை. It's a simple principle to understand that we are all servants of Krishna. இத புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது. நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய சேவகர்கள். But forgetting Krishna, we are suffering in this material world. ஆனால் கிருஷ்ணரை மறந்து நம்ம இந்த ஜட உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம். Maya mugdha jibe nahi shata Krishna gyan. Jiberi kripa koile Krishna ved puran. This everyone in this material world is bewildered by Maya and do not know Krishna, cannot know Krishna. இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் மாயினால மயக்கப்பட்டு கிருஷ்ணரை அறிவதில்லை, கிருஷ்ணரை அறிந்து கொள்ளவும் முடியாது. So Krishna very kindly has given this Vedic literature, the Vedas, the Puranas, just so that people can learn about Krishna. கிருஷ்ணர் ரொம்ப கருணையோட இந்த வேத சாஸ்திரங்கள், வேதங்கள், புராணங்கள் ஆகியவற்றை கொடுத்திருக்கார். இதன் மூலமா மக்கள் கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். And we practically see that all over the world so many people are becoming Krishna conscious by reading these books about Krishna. கிருஷ்ணரை பற்றி இந்த புத்தகங்களை படித்து உலகெங்கிலும் பல்வேறு மக்கள் கிருஷ்ண உணர்வுக்கு வராங்க அப்படிங்கறத நம்ம நம்மளுடைய நடைமுறைகளையும் பார்க்கிறோம். Indian people are surprised to see persons with white skins chanting Hare Krishna. இந்திய மக்கள் வெள்ளை தோளுடைய நபர்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றதை பார்த்து ஆச்சரியம் அடைகிறாங்க.
Up till about 30 or 40 years ago, sadhu must be in India. ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சாது அப்படின்னா இந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். And non-Indians, they're known as sahibs or malechas, or there are different terms, but not sadhu. இந்தியர்கள் அல்லாதவர்கள் வந்து சாஹிப்ஸ் அல்லது மிலேச்சர்கள் அப்படின்னு பல்வேறு வார்த்தைகளால் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் சாதுக்கள் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. But because this knowledge of Krishna consciousness, particularly in the form of these books, is being distributed all over the world, so many people are dedicating their lives to Krishna. புத்தகத்தின் வடிவில் இந்த கிருஷ்ணரை பற்றிய ஞானமானது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் விநியோகிக்கப்பட்டதுனால எல்லா தரப்பு மக்களும் இதனால பலனடைகிறாங்க. This is proof of the truth of Srimad Bhagavatam. இது ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய உண்மையை நிரூபிக்கக்கூடியதா அமைது. Srimad Bhagavatam and all the Vedic literatures teach that every living being is an eternal part of Krishna. Part and parcel, you can also say. பாகவதமும் மற்ற வேத சாஸ்திரங்களும் என்ன சொல்றது அப்படின்னா எல்லா உயிர்வாளிகளுமே கிருஷ்ணருடைய நித்தியமான பகுதிகள். Now, one would not have expected people from such a different culture as in Indian culture, the people from foreign countries, to accept Krishna as the Supreme Personality of Godhead. இந்திய கலாச்சாரத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட கலாச்சாரத்தை சேர்ந்த மேலை நாடுகளை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணரை முழுந்தல் கடவுளா ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத ஒரு விஷயமா இருக்கலாம். It's a completely different culture. இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு கலாச்சாரம். Just the way this Sanskrit is written, for people in the Western countries, it looks like an ant got in a pot of ink and started crawling around on the paper. It means nothing to them whatsoever. மேலை நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இங்க இந்த சமஸ்கிருத எழுத்துக்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு எறும்பு ஒண்ணு ஏதோ ஒரு மையில விழுந்துட்டு அந்த எறும்பு அப்படியே ஓடுன மாதிரி அதனால எடுத்து வந்த மாதிரி அவங்க தோணும். And if we quote this Sanskrit, Krishna Swadhamo Pagate, they have no idea. Even the name Krishna, no one had heard in the Western countries before Prabhupada went there. இங்க நீங்க கிருஷ்ண ஸ்வதாம பகதே அப்படின்னு சொல்லி இத மேற்கோள் காட்டினீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல இருந்து எதையுமே புரிஞ்சுக்க போறது கிடையாது. கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தை கூட அவங்களுக்கு தெரியாது. பிரபுபாதர் மேலை நாடுகளுக்கு போறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் யாருமே அந்த வார்த்தையை கேட்டது கூட கிடையாது. In this verse, the words are here also dharma, jnana. அது மட்டும் இல்லாம இந்த பதத்துல தர்ம, ஞானா போன்ற வார்த்தைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. So now these words, especially the word dharma, is becoming well known in the Western countries. இப்போ குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த தர்ம அப்படிங்கிற வார்த்தை மேலை நாடுகள்ல ரொம்ப பிரபலமா அறியப்பட்டு வருது. Although previously people had no idea what this word is. முன்னாடி தர்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வந்து பெரும்பாலும் மக்களுக்கு வந்து ஒரு கருத்தே இல்லாம இருந்தாங்க. So this Krishna consciousness, we can expect it to flourish in India, at least in India. அதனால இந்த கிருஷ்ண உணர்வை நம்ம வந்து இந்தியாவில ரொம்ப புத்துணர்ச்சியோட செயல்பட பெருகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். But it appeals to people from other countries, from other cultures also, because it is the natural propensity of the soul to be Krishna conscious. அதே சமயத்துல இந்த கிருஷ்ண பக்தியானது மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களும் மற்ற கலாச்சாரத்தை சேர்ந்தவங்களுக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கிருஷ்ண உணர்வானது ஆத்மாவுடைய இயற்கையான தன்மையாகும். And so many people have the experience of when they read Prabhupada's books, it's just like they wake up. நிறைய மக்களுக்கு இதுல அனுபவம் இருக்கு. எப்ப அவங்க பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கிறாங்களோ அப்ப அவங்களுக்கு தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச மாதிரி ஒரு உணர்வை அடையறாங்க. And they feel that everything that they've been doing up to that point in their life is just like a dream. அவங்களுக்கு என்ன தோன்றும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில அது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ இது எல்லாமே ஒரு கனவு போன்று தோன்றும். We've all had this experience. We're having a very vivid dream. நம்ம எங்க எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு. ஒரு வகையான ஒரு கனவு உலகத்துல நடந்துட்டு இருந்தோம். Maybe in our dream we're being chased by a tiger. நம்மளுடைய கனவுல நம்ம வந்து ஒரு
ஒரு புலி நம்மள துரத்திட்டு வர மாதிரி கனவு கண்டிருக்கலாம். And to us it's real, it seems real. நமக்கு அது கனவுல இருக்கும்போது அது உண்மையா தோன்றும். In our sleep we're tossing, தூங்கிட்டே நம்ம ஹா ஹான்னு சொல்லி பயப்படுவோம். Then maybe the wife or the mother will wake up the person who's having the bad dream. அத்தகைய கெட்ட கனவு கண்டுட்டு இருக்கக்கூடிய நபர உடனே அருகில் இருக்கக்கூடிய மனைவியோ இல்ல தாயோ எழுப்பி விடுவாங்க. They'll wake up and say, it was just a dream. All right. அவங்க எந்திரிச்ச உடனே பாப்பாங்க, இது வெறும் கனவு தான், சரி புரியுது அப்படிமா. So like that, many people had the experience by reading Prabhupada's books that yes, this is reality. அதே மாதிரி நிறைய பக்தர்கள் பிரபுபாதருடைய புத்தகங்களை படிச்சதுக்கு அப்புறம் இதை உணர்ந்திருக்காங்க, இதுதான் உண்மை அப்படிங்க. Everything I've been doing up to now was simply just like a dream, no meaning. இதுவரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ வாழ்க்கையில எதுக்குமே எந்த பலனும் கிடையாது, ஒரு கனவு மாதிரி தான் அப்படின்னு உணர்றாங்க. Well, actually, that's a fact. உண்மையில அதுதான் உண்மை. What is the difference between a dream and the waking state? நம்ம கனவுல இருக்கிறதுக்கும் விழிச்சிருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? In a dream, we perceive it as real, isn't it? அந்த கனவுல நம்ம அது உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். As far as we're concerned, it's real. நம்மளை பொறுத்தளவு அது உண்மையாவே தோன்றும். But why do we say it's not real? ஆனா அதே சமயத்துல அது உண்மை இல்லைன்னு நம்ம ஏன் சொல்றோம்? Because it doesn't last. ஏன் அப்படின்னா அது ரொம்ப நேரம் நீடிக்கிறது கிடையாது. It's just brief. இது ரொம்ப குறுகிய காலம். And in the dream, whatever we see, we may see trees and houses, but as soon as we wake up, it's gone. நம்ம கனவுல எத்தனையோ பொருள்களை பார்க்கலாம், ஒரு மரத்தையோ வீடையோ பார்க்கலாம், ஆனா நம்ம எதிர்ச்சையும் அதெல்லாம் போயிடுச்சு. So that's only a dream, and reality is that we wake up and we see real trees and houses. So அது கனவு. அப்ப நம்ம எதிர்ச்சையும் நம்ம உண்மையான வீடு, உண்மையான மரம் இதெல்லாம் பார்க்கிறோம். But actually that's also unreal, because these so-called real dreams and houses, they're also temporary. ஆனா உண்மையில பாத்தீங்க அப்படின்னா அதுவும் உண்மை கிடையாது. ஏன்னா நம்ம எது உண்மையான வீடு மரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அது கூட தற்காலிகமானதுதான். In the dream we think this is me. Now I'm standing in this house which is mine. கனவுல நம்ம நினைக்கிறோம், நான் இப்ப இந்த வீட்டுல நின்னுட்டு இருக்கேன், இந்த வீடு என்னோடதுன்னு. But it's just an imaginary situation. அது ஒரு கற்பனையான ஒரு சூழ்நிலை தான். And then we wake up and we think, this is my real house. நம்ம தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டு நம்ம நினைக்கிறோம், இது என்னுடைய உண்மையான வீடு. But that's also an imaginary situation. ஆனா அதுவும் ஒரு வகையான கற்பனையான ஒரு சூழ்நிலை தான். The dream lasts for a short time. கனவு அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலத்துக்கு இருக்குது. And the so-called real situation, that also lasts for a short time. பேரளவிலான உண்மையான சூழ்நிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் குறுகிய காலத்துக்கு தான் இருக்கு. The so-called reality lasts for maybe 50 years, 60 years, 70 years. பேரளவிலான உண்மை நிலவரம் அப்படிங்கிறது 50 வருடமோ 60 வருஷமோ 70 வருடமோ இருக்கும். So to come to Krishna consciousness means to wake up from the dream of considering this material world real. இந்த ஜட உலகத்தை உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கனவுல இருந்து எந்திரிச்சு வர்றதுதான் கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிறதுங்க. This material world is real in one sense. இந்த ஜட உலகம் ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா உண்மையானதுதான். In as much as it is, as mentioned here, it is the Bahiranga Shakti. It is the external energy of the Supreme Personality of Godhead. இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது மாதிரி இந்த ஜட உலகமானது முழுமுதற் கடவுளுடைய பகிரங்க சக்தி, வெளிப்புற சக்தின்னு வர்ணிக்கப்படுது. And in this dreamlike situation, we have the possibility to link with the Antaranga Shakti, the internal energy of Krishna, the really real. இந்த கனவு போல இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்து நம்ம கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியான real reality, கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியான உண்மையான உண்மையோட நம்ம தொடர்பு கொள்ள முடியும். So these books give knowledge of that reality. இந்த புத்தகங்கள் உண்மையை பற்றி அறிவை நமக்கு கொடுக்குது.
There are so many books in the world. Every year, millions of new books are coming out. உலகத்துல எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு. ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான புத்தகங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. And there are many people purporting to present literature or books that are called spiritual. நிறைய மக்கள் அதே சமயத்துல ஆன்மீகம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விதத்துல புத்தகங்களை வெளியிட்டு இருக்காங்க. But practically speaking, almost everything that's called spiritual is just another kind of cheating in the name of being spiritual. ஆனா நடைமுறையில பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எதை ஆன்மீகம்னு வெளியில சொல்லப்படுதோ அது எல்லாமே ஏறக்குறைய ஏமாற்றக்கூடியதா தான் இருக்கு. If any so-called spiritual teacher does not give knowledge of who we are, who is Krishna, and what is our relationship with Him as the eternal servant of He, the Supreme Personality of Godhead, if they don't give this knowledge, then they're simply cheating in the name of being a spiritual teacher. நம்ம யாரு, கிருஷ்ணர் யாரு, கிருஷ்ணருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவுமுறை என்ன, கிருஷ்ணருடைய சேவகர்கள் தான் நம்ம அப்படிங்கிற உண்மையான அறிவை எந்த ஒரு ஆன்மீக நபர் அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவங்க அந்த அறிவை கொடுக்கறது இல்லையோ அவங்க எல்லாரும் ஆன்மீக நபர்கள் அப்படிங்கிற பேர்ல மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் தான். But especially in Kali Yuga, people are so unfortunate and foolish and of perverted mentality that they actually prefer to be cheated. ஆனா கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப துரதிர்ஷ்டசாலிகளாகவும் முட்டாள்களாகவும் இருக்கிறதன் காரணத்தினால அவங்க ஏமாற்றப்படுறதுக்கு விருப்பப்படுறாங்க. If we tell people that here is the true path of spiritual enlightenment, you have to understand who is the Supreme Lord, we are all His servants, and you have to follow these principles of purity, people will think, oh, I don't like that. நீங்க மக்கள்கிட்ட போய் இங்கதான் உண்மையான பாதை இருக்கு, நாம எல்லாரும் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள், இந்த வழிமுறையை பின்பற்றுங்க, விதிமுறைகளை கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னோம்னா மக்கள் உடனே நினைக்கிறாங்க, ஓ இதை பின்பற்ற நான் விருப்பப்படல அப்படின்னா. If someone comes and tells, we'll give you a process by which you can be more successful in this material world. ஆனா அதே சமயத்துல யாராவது நான் உனக்கு ஒரு வழிமுறை தர்றேன், அந்த வழிமுறையின் மூலமா நீ இந்த ஜட உலகத்துல ரொம்ப வெற்றிகரமான நபரா வர முடியும்னு சொன்னாங்கன்னா, you can eat meat, you can drink wine, you can do whatever you like, and within a few days I'll make you into God. நீ மாமிசம் சாப்பிடலாம், நீ போதை வஸ்துக்கள் எடுத்துக்கலாம், மதுபானம் அருந்தலாம், எது வேணாலும் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் கொஞ்ச நாள்ல நான் கடவுள் ஆகிறேன் அப்படின்னு சொன்னார்னா, or they, like I was saying, so many people claim themselves to be God. நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய மக்கள் தங்களே கடவுள் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்திக்கிறாங்க. Now it's not that people are not intelligent. மக்கள் புத்திசாலிகள் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. There are plenty of people who are intelligent. நிறைய மக்கள் புத்திசாலிகளா தோன்றாங்க. There are so many South Indians going to the Western countries working as software engineers. They have intelligence. தென்னிந்தியாவை சேர்ந்த நிறைய மக்கள் மேலை நாடுகளுக்கு போய் அமெரிக்காவுக்கு போய் அங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் புத்திசாலித்தனம் இருக்கு. But they suspend their intelligence when it comes to religious matters. ஆனா அவங்க எப்ப மதம் சார்ந்த விஷயத்தை பத்தி வராங்களோ அப்ப அவங்களுடைய அறிவெல்லாம் தூரம் ஒதுக்கி போடுறாங்க. So that they allow themselves to be cheated. அதன் மூலமா அவங்க தாங்கள் ஏமாற்றப்படுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. Any big fat rascal can come and say, I am God, and so many people will come and say, oh, how wonderful. எவனாவது ஒருத்தன் குண்டா ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஐயக்கேன் நான் திடீர்னு நானே கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னானா உடனே மக்கள் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி ஓடுறாங்க. Is it such a cheap thing that there are so many gods? இத்தனை கடவுள் இருக்கிற அளவுக்கு கடவுள் என்ன ரொம்ப எளிமையானவர் ஆயிட்டாரா? God came in a car today to Salem. Is it such a cheap thing? கடவுள் இன்னைக்கு சேலத்துக்கு கார்ல வராரா? அந்த அளவுக்கு கடவுள் எளிமையானவர் ஆயிட்டாரா? We're lucky he didn't cancel because he had a toothache. But anyway, he got an injection, and after a few days he'll go to the dentist. அவருக்கு இது வரைக்கும் கேன்சர் எதுவும் வரல, அவருக்கு கொஞ்சம் பல்லு வலி வந்தது, அவர் உடனே ஒரு மாத்திரை போட்டு நாளைக்கு
பல் மருத்துவரை சந்திக்க போறாரு. What kind of so-called God is this that gets a toothache and goes to the dentist? ஒரு பல்லு வலி எடுத்து பல் மருத்துவர்கிட்ட போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கடவுள்னா அப்ப எத்தகைய கடவுள் அவரு? So people, they do not use their intelligence. மக்கள் அவங்களோட புத்தியை உபயோகப்படுத்துறதே இல்லை. Because they are also rascals. ஏன் அப்படின்னா அவங்களும் அயோக்கியர்கள் தான். They want to be cheated. அவங்க ஏமாற்றப்படணும்னு விருப்பப்படுறாங்க. What could be more foolish than someone who wants to be cheated? யார் ஒருத்தர் ஏமாற்றப்படுறதுக்கு வரானோ அவனை விட முட்டாள்தனமானவன் எவன் இருப்பான்? They think they can get God so cheaply. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுளை ரொம்ப எளிமையா அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. So these books of Srila Prabhupada, they are completely different to any so-called spiritual books. அதனால ஸ்ரீல பிரபுபாதருடைய இந்த புத்தகங்கள் பேரளவில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆன்மீக புத்தகங்கள்ல இருந்து முற்றிலுமா வேறுபட்டது. Because they give clear knowledge in all details. ஏன் அப்படின்னா இங்க தெளிவான அறிவு எல்லா விளக்கங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கு. Of who is supreme. யார் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத பத்தி. That is Krishna. அவர்தான் கிருஷ்ணர். Who are we? நம்ம யாரு? What is our relationship with Krishna? கிருஷ்ணரோட நம்மளுடைய உறவுமுறை என்ன? How we are entrapped in this material world. நம்ம எப்படி இந்த பௌதிக உலகத்துல சிக்குண்டு இருக்கோம்? How we can get free from that entrapment. இந்த சிக்குண்டு இருக்கக்கூடிய நிலையில இருந்து நம்ம எப்படி நம்மளை விடுவிச்சுக்க முடியும்? Everything is explained in great detail in Srila Prabhupada's books. இவை எல்லாமே மிகுந்த விளக்கங்களோட ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. And anyone who is even a little bit sincere by reading these books can understand that this is actual knowledge. யாருக்கெல்லாம் ஓரளவுக்காவது தீவிரமான எண்ணம் இருக்கோ அவங்க ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை படிச்சு உண்மையான அறிவு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். There may be, I was saying there are so many cheating books of so-called spiritual knowledge. There may be some good books also. நிறைய பேரளவுல இருக்கக்கூடிய ஆன்மீக ஞானம் அப்படிங்கிற பேர்ல மக்களை ஏமாற்றக்கூடிய புத்தகங்கள் நிறைய இருக்குன்னு சொன்னேன். அதே சமயத்துல நல்ல புத்தகங்களும் ஒரு சில இருக்கலாம். Here in Tamil Nadu is the Sampradaya of Sri Ramanujacharya is prominent, has been prominent, and the influence of Sri Madhvacharya is also there to some extent. இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ராமானுஜர் சார்ந்த சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிங்கிறது பிரபலமானதா இருந்தது. மத்வ சம்பிரதாயத்தினுடைய தாக்கமும் ஓரளவு இருக்கு. So they have books also. அவங்ககிட்டயும் புத்தகங்கள் இருக்கு. And they're not cheating people. அவங்க ஏமாற்றக்கூடியவர்கள் கிடையாது. They're giving the fact that அவங்க உண்மையை உள்ளபடி கொடுக்கறாங்க. Vishnu is supreme and the jivas are his servants. விஷ்ணுவே முழுமுதற் கடவுள், ஜீவர்கள் அவருடைய சேவகர்கள்ங்கறாங்க. But still there's a difference between those books and Srila Prabhupada's books. அப்படி இருந்தா கூட ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களுக்கும் அவர்களுடைய புத்தகங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. Because Srila Prabhupada's books are especially composed for Kalo Nashta Drishamesha, for people who have lost their vision in the darkness of Kali Yuga. ஏன் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஏன்னா யார் ஒருத்தர் தங்களுடைய பார்வைய கலியுகத்தினுடைய அறியாமையினால இழந்திருக்காங்களோ அத்தகைய மக்களுக்காக குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள். Srila Prabhupada's books are suitable for everyone in the universe. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியது ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள். For persons who are not Krishna conscious, they can become Krishna conscious. யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல இல்லாம இருக்காங்களோ அவங்க கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியும். For those who are Krishna conscious, they can become more Krishna conscious. யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறாங்களோ அவங்க இன்னும் அதிகமான கிருஷ்ண உணர்வை பெற முடியும். And those who are fully perfect in Krishna consciousness can also get even more enlightenment and become more and more enlivened from the knowledge in Srila Prabhupada's books. யார் ஒருத்தர் ஏற்கனவே கிருஷ்ண உணர்வுல பக்குவ நிலையில இருக்கிறாங்களோ அவங்க மேலும் மேலும் உற்சாகத்தையும் மேலும் மேலும் அறிவையும் பெற முடியும் ஸ்ரீல பிரபுபாதன் புத்தகங்களின் மூலமா. But particularly we see the effect of these books in waking people up from their dream of material life. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஜட வாழ்க்கை அப்படிங்கிற கனவுல மிதந்துட்டு இருக்கக்கூடிய மக்களை அந்த கனவுல இருந்து தட்டி எழுப்புறது அப்படிங்கிற விதத்துல ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகம் பெரும் பணியாற்றி வருது. In the beginning of Srimad Bhagavatam, it is stated that this Bhagavatam is meant for Nirmatsaranam Satam, for saintly people who are free from envy of others.
ஸ்ரீமத் பாகவதனுடைய ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாகவதமானது யார் ஒருத்தர்கள் பொறாமையிலிருந்து விடுபட்ட நபர்களா இருக்கிறாங்களோ அத்தகைய நபர்களுக்கானதுன்னு. But it's also meant, as is described in this verse here today, to give light to people who are not self-realized. அதே சமயத்துல யாருக்கு தன்னுணர்வு அடையாம இருக்காங்களோ அத்தகைய நபர்களுக்கும் வெளிச்சத்தை கொடுப்பதற்கானது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்த்த பதத்துல சொல்லப்பட்டிருக்கு. These books fully differentiate reality from illusion for the welfare of all. இந்த புத்தகம் உண்மையை போலியிலிருந்து ரொம்ப தெளிவா எல்லாருடைய நன்மைக்காகவும் வித்தியாசப்படுத்தி காட்டுது. So we're finding that all over the world people are changing their lives by taking these books. இந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டதன் மூலமா உலகெங்கிலும் உள்ள மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம நடைமுறை அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம். Pretty much all over the world people realize that we need to change our lives. ஏறக்குறைய உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உணர்றாங்க. Everyone realizes there's something wrong with the world. இந்த உலகத்துல ஏதோ தவறு இருக்கு அப்படிங்கறத எல்லோருமே உணர்றாங்க. Or everyone realizes at least there's something wrong with my life. குறைந்தபட்சம் தன்னுடைய வாழ்க்கையிலேயாவது ஏதாவது தவறு இருக்கு அப்படிங்கறத எல்லோருமே உணர்றாங்க. Most people nowadays can recognize that I'm not happy. நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க நான் மகிழ்ச்சியா இல்ல அப்படிங்கறத அங்கீகரிக்க முடியும். I'm not content. நான் பூர்ணமா இல்லைன்னு நினைக்கிறேன். I need to change something. நான் ஒரு சில விஷயத்தை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறேன். And for this reason there is a lot of interest in spirituality. அதன் காரணத்தினால மக்கள் மத்தியில ஆன்மீகத்தின் மேல ஒரு அதிகமான ஈடுபாடு காணப்படுது. So there are different types of spiritual groups that one can join or spiritual leaders that one can follow. அதனால ஆன்மீக குழுக்கள் ஒருத்தர் பங்கெடுத்துக்கிறதுக்கான பல்வேறு ஆன்மீக குழுக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பின்பற்றதுக்கு பல்வேறு ஆன்மீக நபர்களும் இருக்கிறாங்க. Many of them, they just say, well, you just come and join our bhajans and you'll get some peace. பெரும்பாலானவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எங்களுடைய பஜனையில கலந்துக்கோங்க, அதன் மூலமா நீங்க அமைதி அடையலாமாங்க. Or they teach some process of relaxation so you can get relief from tension. அப்படி இல்ல அப்படின்னா அவங்க உங்களை நீங்க சௌகரியப்படுத்திக்கிறதுக்காக ஒரு சில வழிமுறைகளை சொல்லி கொடுப்பாங்க. அதன் மூலம் நீங்க உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். But the knowledge in Srila Prabhupada's books teaches us that we need a much greater change than simply becoming freed from tension. ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள் இருக்கக்கூடிய அறிவானது, ஞானமானது நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா, வெறும் மன அழுத்தத்திலிருந்து வெளியில வர தளத்துல மட்டும் வந்தா பத்தாது, அதை விட அதிகமா நம்ம முன்னேறணும் அப்படிங்கறத சொல்லி தருது. The whole idea that we shall be happy in this material world is against our own self-interest. இந்த உலகத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தே மொத்தமே நம்மளுடைய உண்மையான நலனுக்கு எதிரானதா அமையுது. What is my self-interest? என்னுடைய உண்மையான நலன் என்ன? We think, well, I need to get more money and a bigger house, and then that's what I want. எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு வீடு வேணும், இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறேன். More spare time so I can relax. எனக்கு நிறைய ஓய்வு நேரம் இருக்கணும், அதன் மூலமா நான் சௌகரியமா இருக்கலாம். Cure my health difficulties. எனக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். But this is just trying to improve our situation in the dream. இது எப்படி அப்படின்னா, கனவுல இருக்கக்கூடிய நம்மளுடைய சூழ்நிலையை நம்ம சரிப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யறதுதான். In the dream the tiger is chasing us, and then maybe the dream changes and then the tiger goes away and instead we meet our friends and everything's nice. கனவுல புலியானது நம்மளை விரட்டிட்டு வருது, அப்படி விரட்டிட்டு வரும்போது திடீர்னு அந்த புலி வேற எங்கேயோ போயிடுச்சு, அதுக்கு பதிலா நம்மளுடைய நண்பர் ஒருத்தரை சந்திக்கிறோம், அப்ப சூழ்நிலை ரொம்ப அழகாயிருது. So in the dream we may think, oh, this is much better now. கனவுல நம்ம நினைக்கிறோம், ஓ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப சௌகரியமானதா இருக்கு. But to have a bad dream or a good dream, it doesn't really make any difference, does it?
ஆனா நல்ல கனவோ கெட்ட கனவோ அது ரெண்டுலயும் என்ன வித்தியாசம் வந்துற போகுது நமக்கு? It's all meaningless. அதுல எதுக்குமே அர்த்தம் இல்லாததுதான். So even if we do improve our material situation, it's meaningless. அதனால நம்மளுடைய ஜட சூழ்நிலைகளை நம்ம விருத்தி செஞ்சுட்டா கூட அதுல அர்த்தமே கிடையாது. We have to come to reality. நம்ம உண்மையான தளத்துக்கு வந்தாலும். So reality beyond the world of birth and death is to understand Krishna. பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்ட உண்மை என்ன அப்படின்னா கிருஷ்ணர். Krishna never dies. கிருஷ்ணர் மரணம் அடைகிறது கிடையாது. Krishna never grows old. கிருஷ்ணர் வயோதிகத்தை அடைகிறது கிடையாது. Krishna never suffers from tension or toothache. கிருஷ்ணர் மன அழுத்தத்தினாலேயோ பல்வலியினாலேயோ கஷ்டப்படுறது கிடையாது. Krishna is always happy. கிருஷ்ணர் எப்பவுமே மகிழ்ச்சிகரமானவர். That is not the petty happiness of this material world. அது இந்த ஜட உலகத்தை சார்ந்த ஏதோ சாதாரண மகிழ்ச்சிங்கிறது கிடையாது. But that is Ananda Chinmaya Rasa. That is the transcendental taste of unblemished spiritual bliss. ஆனா அது ஆனந்த சின்மய ரசா, இந்த ஆன்மீக உலகத்தினுடைய திவ்யமான ஒரு ஆனந்தம். We are all part and parcel of Krishna. நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய பின்ன பகுதிகள். We are all inheritors. What's the word? Heirs. Uttaradhikari is the Sanskrit term of Krishna's happiness. நம்ம எல்லாரும் கிருஷ்ணருடைய மகிழ்ச்சியில பங்கெடுத்துக் கொள்ள வேண்டியவர்கள். This is clearly indicated throughout all the Vedic literatures. இது வேத இலக்கியங்கள் மொத்தமே தெல்ல தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. This knowledge is presented in Prabhupada's books. இந்த ஞானம் பிரபுபாதருடைய புத்தகங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. So people who are fortunate, they take these books. அதனால யார் ஒருத்தர் அதிர்ஷ்டசாலிகளோ அவங்க இந்த புத்தகங்களை வாங்கிக்கிறாங்க. Those who are more fortunate, they take them seriously. யார் ஒருத்தர் இன்னும் அதிர்ஷ்டசாலிகளோ அவங்க இந்த புத்தகத்தை ஆர்வத்தோட தீவிரமா எடுத்து வாங்கிக்கிறாங்க. Those who take this knowledge seriously become enlivened by it. யார் இந்த அறிவை தீவிரமா எடுத்துக்கிறாங்களோ அவங்க இந்த அறிவினால ஊக்குவிக்கப்படுறாங்க. We can practically experience when we take up the processes of Krishna consciousness how our life changes. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாற்றம் அடைகிறது அப்படிங்கறத கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறது மூலமா நம்ம நடைமுறையிலே பார்க்க முடியும். That we don't identify with this dream-like temporary material world. நம்ம கனவு போல இருக்கக்கூடிய இந்த தற்காலிகமான ஜட உலகத்தோட நம்மள அடையாளம் கொள்ளுகிறது கிடையாது. But we understand that I am meant for serving Krishna. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நான் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டியவன் அப்படிங்கறது. And by chanting Hare Krishna, மற்றும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்ல வேண்டியவர், by studying Srila Prabhupada's books, ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கணும், and by serving Krishna by the method of Bhakti Yoga, பக்தி யோகத்தின் வழிமுறையின் மூலமா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், under the direction of devotees of Krishna, கிருஷ்ணருடைய பக்தர்களின் வழிகாட்டுதலின் கீழே இதெல்லாம் செய்யணும். we actually experience Krishna in our lives. அதன் மூலமா நம்ம கிருஷ்ணரை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உணர முடியும். So people who have woken up from the dream of material life, they want to give this knowledge to others. யார் ஒருத்தர் இந்த ஜட உலகம் அப்படிங்கிற கனவுல இருந்து எழுந்து கொண்டார்களோ அவங்க இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. When they see that people are suffering in material life, மக்கள் இந்த ஜட வாழ்க்கையில துன்பத்துல இருக்கிறத அவங்க பார்க்கும்போது, trying to be happy with things that can never ever make them happy. அவங்க இந்த உலகத்துல எந்த விஷயத்தினால அவங்க எப்பவுமே எந்த காலகட்டத்திலையும் மகிழ்ச்சி அடைய முடியாதோ அதன் மூலமா மகிழ்ச்சி அடையறதுக்கு மக்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. And even when they look for something spiritual, they get cheated by these bogus incarnations of God. அவங்க பேரளவுல ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல அவங்க பார்வைய நோக்கும் போது கூட பேரளவிலான போலி நபர்களால அவங்க ஏமாற்றப்படுறாங்க. So devotees are very kind. அதனால பக்தர்கள் மிகவும் கருணை வாய்ந்தவர்கள். Krishna is very kind. கிருஷ்ண கருணை வாய்ந்தவர். Devotees of Krishna are also very kind. கிருஷ்ணருடைய பக்தர்களும் மிகவும் கருணை வாய்ந்தவர்கள். Krishna is very kind because he comes to this world
கிருஷ்ணர் மிகவும் கருணை வாய்ந்தவர். ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வரார் and speaks Bhagavad Gita so that we can get the knowledge by which we can come out of this material world and go to Him. அவர் இந்த உலகத்துக்கு வந்து பகவத்கீதையை பேசுறார். அப்படி பகவத்கீதையை பேசுறதன் மூலமா நம்ம அவரை பற்றி ஞானத்தை தெரிஞ்சுட்டு அவருடைய உலகத்துக்கு நம்ம போய் சேர முடியுது. And devotees are very kind because they want that other people can get this knowledge. பக்தர்கள் எந்த அளவுக்கு கருணையா இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ஞானத்தை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. There are many charitable people in this world. இந்த உலகத்துல தானம் செய்யறதுக்கு விருப்பப்படக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. So if someone gives a poor person 100 rupees, you'll think, well, that's a good person, isn't it? நம்ம மக்கள் யாராவது ஒரு 100 ரூபாய் யாராவது ஒரு ஏழைக்கு கொடுத்தா அப்படின்னா நம்ம நினைக்கிறோம், ஓ இது ரொம்ப நல்ல மனிதன். If someone gives them 1,000 rupees, you'll think, well, he's even better person. யாராவது ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க என்ன நினைப்போம், அவரை விட இவர் ரொம்ப சிறந்தவரா இருக்காரு. If someone gives a poor person 1,00,000 of rupees, you think, wow, he's really very kind. அதுவே வந்து ஒரு ஏழை மனுஷனுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க வந்து ஐயோ இவர் என்ன ரொம்ப தாராள மனப்பான்மையுடையவரா இருக்காரு. But what if someone gave a poor person something more valuable even than lakhs and lakhs of rupees? அப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கான பணத்தை காட்டிலும் லட்சக்கணக்கான ரூபாயை காட்டிலும் ரொம்ப மதிப்புடைய ஒரு விஷயத்த ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுத்தார் அப்படின்னா, that's what devotees are doing. அதை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? அதுதான் உண்மையில பக்தர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. By giving these books of Krishna consciousness. கிருஷ்ண உணர்வை பற்றி இந்த புத்தகங்களை கொடுக்கறதன் மூலமா, by giving these books of Krishna consciousness, they're giving that which is more valuable than all the crores of rupees in the world. கிருஷ்ண உணர்வை கொடுக்கக்கூடிய இந்த புத்தகங்களை விநியோகிக்கிறதன் மூலமா இந்த கோடிக்கணக்கான பணத்தை காட்டிலும் இந்த உலகத்திற்குரிய எல்லாவற்றையும் காட்டிலும் மிகவும் விலை மதிப்புடைய பொருளை பக்தர்கள் கொடுக்கிறாங்க. Who is the richest man in the world? இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் யாரு? I heard that one of these Reliance brothers had become richer than Bill Gates. இந்த ரிலையன்ஸ் சகோதரர்கள் ஒருத்தர் பில் கேட்ஸ் காட்டிலும் பணக்காரர் ஆகிட்டதா நான் கேள்விப்பட்டேன். What's their name? Something Ambani. Yeah. Mukesh Ambani. So I heard he's the richest man in the world now. முகேஷ் அம்பானி தான் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் நான் கேள்விப்பட்டேன். And there are other rich. When 30 years ago, the richest man in the world was the Sultan of Brunei. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் புருனேயை சேர்ந்த சுல்தான். Because he owned all the oil in Brunei. It was all his. He was rich with that. I don't know what happened. Maybe the oil ran out. Anyway. ஏன் அப்படின்னா உலகத்துல அவங்க கிட்ட இருந்த எல்லா எண்ணெயையும் அவங்க வந்து தன்னோட ரசம் வச்சிருந்ததுனால பெரிய பணக்காரனா தெரியும். But they are not rich people. They're all poor people. ஆனா உண்மையில அவங்க யாருமே பணக்காரங்க கிடையாது. அவங்க எல்லாம் ஏழைகளும். They don't have anything of any real value whatsoever. அவங்க கிட்ட உண்மையான மதிப்புடைய பொருள் எதுவுமே கிடையாது. I heard this Mukesh Ambani, he bought for his wife as a birthday present a jet plane, a big jet plane, Boeing plane. இந்த முகேஷ் அம்பானி தன்னுடைய மனைவிக்கு அவருடைய பிறந்த நாள் பரிசா ஒரு தங்க ஒரு ஜெட் பிளேன் விமானம் ஒண்ணு வாங்கி கொடுத்ததா கேள்விப்பட்டேன். So is just another exhibition of his poverty. அவனுடைய ஏழ்மையை காட்டக்கூடிய மற்றும் ஒரு காட்சினா அது. If he'd have given his wife Bhagavad Gita as it is, he would have given her something much more valuable. அவனுடைய மனைவிக்கு ஒரு பகவத்கீதை உண்மை புத்தகத்தை கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு விலைமதிப்புடைய ஒரு பொருளை கொடுத்த மாதிரி இருக்கும். People don't know the goal of life, and therefore they think that to collect money and to have material objects, that is going to make them happy. மக்களுக்கு வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னன்னு தெரியல, அதனால அவங்க வந்து பணத்தை சம்பாதிக்கிறது தான் தங்களுடைய வாழ்க்கையில தங்களை மகிழ்ச்சியா வைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. But who is the richest man in the world? In the next life they may become the biggest worm in a pile of stew. யார் ஒருத்தர் இந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரா இருக்காங்களோ அவங்க தங்களுடைய அடுத்த பிறவியில ஒரு குவியலா இருக்கக்கூடிய மலத்துல இருக்கக்கூடிய ஒரு புழு மாதிரி ஆகலாம். Generally the rich people they take a very bad birth in the next life. பொதுவா யார் ஒருத்தர் ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்க தங்களுடைய அடுத்த பிறவியில ரொம்ப கேவலமான பிறவி அடைவாங்க.
Because they get their money by all sinful means, by cheating people and so many things. ஏன் அப்படின்னா அவங்க பெரும்பாலும் தங்களுடைய பணத்தை மக்களை ஏமாற்றி தகாத வழிமுறைகள்ல தான் பெறாங்க, பாவகரமான முறையில. And they use their money for so many sinful activities. அது மட்டும் இல்லாம தாங்கள் சேகரிச்ச பணத்தை எக்கச்சக்கமான பாவகரமான செயல்களுக்கு ஈடுபடுத்துறாங்க. But those who understand the knowledge of Bhagavad Gita, they get free from birth and death. ஆனா யார் ஒருத்தர் பகவத்கீதையினுடைய அறிவை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பிறப்பிறப்புல இருந்து விடுதலை பெறாங்க. They understand their relationship with Krishna. அவங்க கிருஷ்ணனோட இருக்கக்கூடிய தங்களது உறவு முறையை புரிஞ்சுக்கிறாங்க. So it is the duty of devotees to attempt to distribute this knowledge. அதனால பக்தர்களுடைய கடமை என்ன அப்படின்னா இந்த புத்தகங்களை விநியோகம் பண்றதுக்கு முயற்சி செய்யணும். Those who have got this knowledge, they want to share it with others. யார் ஒருத்தருக்கு இந்த அறிவு கிடைச்சிருக்கோ அவங்க இத மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படணும். Throughout the year, all over the world, in so many languages, these books of Krishna consciousness are being distributed. உலகம் முழுக்க வருடம் முழுக்க இந்த புத்தகங்கள் பல்வேறு மொழிகள்ல விநியோகிக்கப்பட்டு வருது. But especially in the month of December, devotees make all over the world, they make a special effort to distribute these books. அதுலயும் குறிப்பா இந்த டிசம்பர் மாதத்துல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் சிறப்பான முறையில அதிகமான முயற்சி எடுத்து இந்த புத்தகங்களை விநியோகம் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. This is the highest demonstration of kindness. இதுதான் கருணையினுடைய மிக உயர்ந்த ஒரு காட்சி. To give people the opportunity to understand what is reality beyond the dream. கனவுக்கு அப்பால இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கறத பத்தி மக்களுக்கு சொல்லி தரதுக்காக இவங்க முயற்சி பண்றாங்க. So these temple, now we want to build a temple here. இப்ப இங்க நாம ஒரு கோயில் கட்டறது விருப்பப்படுறோம். That is meant for distributing this knowledge of Bhagavad Gita as it is. இந்த கோயிலானது பகவத்கீதை உண்மை பிரிவுல இருக்கக்கூடிய ஞானத்தை மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கானது. And for giving people the opportunity to apply that knowledge, to learn how to apply that knowledge practically in their lives. இந்த பகவத்கீதையிலிருந்து தெரிந்து கொண்ட அறிவை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கறதையும் மக்களுக்கு சொல்லித் தரதுக்கானது இந்த கோயில். So this temple will be successful. அதனால இந்த கோயில் வெற்றிகரமானதா அமையும். Not according to how much marble is there. எவ்வளவு பளிங்குக்கல் இருக்கு அப்படிங்கறத வச்சு ஒரு கோயில் வெற்றிகரமானதுன்னு சொல்ல முடியாது. If there is marble, all right, that's very nice. All good things should be, all desirable things should be used in the service of Krishna. பளிங்குக்கல் இருந்ததுன்னா அது சரிதான். எதெல்லாம் சிறந்த பொருள்கள் இருக்கோ அது எல்லாமே கிருஷ்ணனுடைய சேவையில உபயோகப்படுத்தப்படணும். But the real decoration of the temple is pure-hearted devotees who have no other desire than to serve Krishna. ஆனா கோயிலுக்கு இருக்கக்கூடிய உண்மையான அலங்காரம் என்ன அப்படின்னா யார் ஒருத்தர் தூய்மையான இதயத்தோட எந்த ஒரு கலங்கமும் இல்லாம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அத்தகைய பக்தர்கள். And that more and more and more and more people taking this knowledge of Bhagavad Gita and Srimad Bhagavatam have understood that I am meant for serving Krishna. யாரெல்லாம் இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதையில இருக்கக்கூடிய அறிவை எடுத்துட்டு இந்த பயிற்சியை மேற்கொள்றாங்களோ அவங்க எல்லாரும் நான் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டியவன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. So people can't understand that unless they get these books. இந்த புத்தகங்கள் மக்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களால இதை புரிஞ்சுக்க முடியாது. Therefore, Srila Prabhupada, our founder Acharya, he personally worked so hard to write so many books. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் நமது ஸ்தாபக ஆச்சாரியர் தனிப்பட்ட முறையில அவரே சொந்தமா முயற்சி செய்து இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் எழுதினார். And on the basis of these books, he brought people to Krishna consciousness. He made so many disciples. இந்த புத்தகங்களை அடிப்படையா வச்சு அவர் நிறைய மக்களை கிருஷ்ணனுக்கு கொண்டு வந்தார். அவர் நிறைய சிஷ்யர்களை உண்டு பண்ணார். And he instructed his disciples to take these books and distribute them. அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு என்ன சொன்னார்னா இந்த புத்தகங்களை எடுத்து விநியோகம் பண்ணுங்கன்னு சொன்னார். To everyone in the world. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லோருக்கும். Distribute means sell them. விநியோகம் பண்றது அப்படின்னா அதை விற்பனை பண்ணணும்னு அர்த்தம். Generally we don't give the books away free. பொதுவா நம்ம புத்தகங்களை
இலவசமா கொடுக்கிறது கிடையாது. Because if people buy the book, then by giving some donation, they perform some service to Krishna. ஏன் அப்படின்னா மக்கள் எப்ப பணம் கொடுத்து புத்தகத்தை வாங்குறாங்களோ அப்ப அதன் மூலமா கிருஷ்ணருக்கு ஒரு நன்கொடை கொடுத்து கிருஷ்ணருக்கு ஒரு சேவையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. And they help to print more books. அது மட்டும் இல்லாம இன்னும் அதிகமான புத்தகங்களை அச்சிடுறதுக்கு அவங்க உதவி செய்யறாங்க. And build more temples. நிறைய கோயில்களை கட்டுறதுக்கு உதவுறாங்க. And if we give it away free, they won't take it seriously. ஆனா நீங்க அதை இலவசமா கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் அதை தீவிரமா எடுத்துக்க மாட்டாங்க அந்த புத்தகத்தை. That is natural psychology. இது இயற்கையான ஒரு மனநிலை. If you get something free, you don't take it seriously. எது உங்களுக்கு இலவசமா கிடைக்குதோ அதை நீங்க தீவிரமா முக்கியமாக எடுத்துக்கிறது கிடையாது. But if you have to pay for it, then you think, well, I paid so much money, I better use it now. I better look at it and see what's in the book. நீங்க காசு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா அப்ப நான் இந்த புத்தகத்துக்காக ஒரு பணம் கொடுத்தேன், இதுல உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தொடர்ந்து பார்ப்பீங்க. So we are selling these books all over the world. அதனால நாம இந்த புத்தகங்களை உலகம் முழுக்க விற்று கொண்டிருந்தோம். And amazingly, literally millions of books are being distributed all over the world. ஆச்சரியம் என்ன அப்படின்னா உலகம் முழுக்க கோடிக்கணக்கான புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கு. Even in this Kali Yuga where people are all the time becoming more and more sinful, still literally millions of people are taking these books. கலியுகத்துல எல்லா மக்களும் ரொம்ப பாவிகளா இருக்கக்கூடிய பட்சத்திலையும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த புத்தகங்களை தொடர்ந்து வாங்கிக் கொண்டிருக்காங்க. So here in Salem also, those who have taken to Krishna consciousness seriously, they are participating in distributing these books. அதனால இங்க சேலத்திலையும் யாரெல்லாம் இந்த கிருஷ்ண உணர்வு பயிற்சியை தீவிரமா மேற்கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாரும் இந்த புத்தகத்தை விநியோகம் பண்றது அப்படிங்கறதுலயும் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. And we request all of you also, those of you who are understanding what is the value of Krishna consciousness, to help in the distribution of these books. கிருஷ்ண உணர்வு அப்படின்னா என்ன, இதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கறது அதை உணர்ந்த உங்க எல்லாரையும் நாங்க இந்த புத்தகங்களை விநியோகம் பண்றதுக்கு உதவி செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம். It seems that all of you are understanding the value of Krishna consciousness. உங்கள எல்லாருமே கிருஷ்ண உணர்வுடைய மகத்துவத்தை உயர்ந்த நிலையை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். Otherwise, why would you come here? அப்படி இல்லனா நீங்க ஏன் இங்க வந்திருக்கணும்? It's not very easy to come here. இங்க வர்றது அப்படிங்கிறது எளிமையான விஷயம் கிடையாது. This place is outside the city. இந்த இடமானது நகரத்துக்கு புறம்பா இருக்கு. On some country road. இங்க வரக்கூடிய வழிபாதை கூட முறையானதா இல்ல. In a field. இது ஒரு வயக்காடு நடுவுல இருக்கு. So why should anyone come here? அப்படி இருக்கும்போது ஏன் யாராவது இங்க எதுக்கு வரணும்? A year ago, no one was coming here. இங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாருமே வர்றது கிடையாது, வந்தது கிடையாது. And now so many people are coming here. இப்ப நிறைய பேர் வராங்க. They're coming because there's something worth coming for. ஏன் வர்றாங்க அப்படின்னா இப்படி வர்றதன் மூலமா ஏதோ ஒரு மதிப்புமிக்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. Of course, gradually the facilities will develop and it won't be so difficult for all of you to come. படிப்படியா இங்க இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் பெருகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க இங்க வர்றதுக்கு உங்களுக்கு எந்த கடினமும் இருக்காது. And the city is growing this way, so it won't be just an empty field. It'll be all developed around here. இந்த நகரமும் இந்த பக்கமா வளர்ந்து வந்திருக்கிறதுனால காலப்போக்குல நீங்க இந்த மாதிரி காலியான நிலமெல்லாம் இருக்கிறது பார்க்க முடியாது. But even now you are coming because you are finding that spiritual connection. இப்ப கூட நீங்க வர்றீங்க அப்படின்னா இங்க ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. That you are understanding that in the whole of Salem, this is the only place where you can get real spiritual life. உண்மையான ஆன்மீக வாழ்க்கையை பெறறதுக்கு மொத்த சேலத்திலயும் இதுதான் உங்களுக்கு ஒரே இடம் அப்படிங்கறத நீங்க உணர்றீங்க. So you are appreciating that. That is very good. இதை நீங்க பாராட்டுறீங்க, அது நல்லதுதான். So now you have to come to the next stage, which is to help others appreciate that. இப்ப நீங்க அதுல இருந்து ஒரு தளத்துக்கு மேல இந்த கிருஷ்ண உணர்வை மற்றவர்களும் பாராட்டக்கூடிய தளத்துக்கு நீங்க கொண்டு வரணும். By taking these books and distributing them. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா இந்த புத்தகங்களை எடுத்துட்டு இதை விநியோகம் பண்றதன் மூலமா. To your friends. உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுக்கலாம். Even you can distribute them to your enemies. உங்களுடைய எதிரிகளுக்கு கூட கொடுக்கலாம்.
If you have any enemies, உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா, in Kali Yuga most people have enemies. கலியுகத்துல பெரும்பாலான மக்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. Of course devotees don't have enemies. அதே சமயத்துல பக்தர்களுக்கு எந்த எதிரிகளும் கிடையாது. But some people anyway become their enemies. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு சில மக்கள் வந்து உங்களுக்கு எதிரிகள். So even if there's someone who doesn't like you, you can sell them a book about Krishna. உங்க மேல ஒருத்தருக்கு பிரியம் இல்ல, உங்களை விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அவங்களுக்கு கூட நீங்க கிருஷ்ணரை பற்றி புத்தகத்தை விநியோகம் பண்ணலாம். Or to anyone, to your neighbors. அப்படி இல்லைன்னா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, to people passing by on the street. ரோட்ல அப்படி நடந்து போறவங்க கிட்ட கொடுக்கலாம். People at work. வேலையில கூட இருக்கவங்க கிட்ட கொடுக்கலாம். There are so many people. எத்தனையோ மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. There are, what is it, 110 crore people in India? இந்தியால கிட்டத்தட்ட 110 கோடி மக்கள் இருக்கிறாங்க. Is it? Something like that? And it's becoming more every day. ஒவ்வொரு நாளும் அது இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. More people are getting born than dying. இறக்கக்கூடிய மக்களை காட்டிலும் பிறக்கக்கூடிய மக்கள் அதிகமா தான் இருக்காங்க. So there's plenty of people to distribute these books to. அதனால இந்த புத்தகங்களை விநியோகம் பண்றதுக்கு எத்தனையோ மக்கள் இருக்காங்க. So we request all of you, those of you who are taking Krishna consciousness more seriously, to participate in this distribution of Srila Prabhupada's books, at least during this month of December. யாரெல்லாம் இந்த கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாருக்கும் நாங்க என்ன வேண்டுகோள் எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக ஸ்ரீல பிரபுபாத புத்தகங்களை விநியோகம் பண்றதுல ஈடுபடுங்க. குறைந்தபட்சம் இந்த டிசம்பர் மாசத்துலயாவது முழுமையா ஈடுபடுங்கன்னு கேட்கிறோம். And those of you who are not very sure about Krishna consciousness, well, the other people can go and distribute those books to those people, then they can become sure. யாரெல்லாம் வந்து இந்த கிருஷ்ண உணர்வுல வந்து தீவிரமா உறுதி இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட மற்ற மக்கள் போய் அவங்களுக்கு புத்தகங்களை கொடுத்து அவங்களுக்கு விநியோகம் பண்ணி அதன் மூலமா அவங்க உறுதி அடைய முடியும். There was at Sri Rangam, one person, he came there and he wanted to find out something about the philosophy about all of what's going on here. ஸ்ரீரங்கத்துல ஒரு நபர் வந்தார். இங்க என்ன நடந்துட்டு இங்க இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறத பத்தி வந்தார். So he asked some of the priests, are there any books which describe the philosophy about all this, why you're doing this? அங்க அவர் இருந்த பூஜாரிட்ட அவர் கேட்டார், இங்க நீங்க இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பத்தி விளக்கக்கூடிய புத்தகம் ஏதாவது இருக்கா? So he said, you go to the ISKCON center, they have wonderful books that describes everything. அவங்க உடனே சொன்னாங்க, நீங்க இஸ்கான் கோயிலுக்கு போங்க, அங்க அற்புதமான புத்தகங்கள் இருக்கு, அங்க இதெல்லாம் விளக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி. Everywhere I'm traveling all over India, we find that everywhere people are appreciating these books. நான் வந்து இந்தியா முழுக்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போனாலும் மக்கள் வந்து இந்த புத்தகங்களை வந்து பாராட்டுறத நான் வந்து கண்கூட கண்டு கொண்டிருக்கேன். There are so many examples. எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. Who has heard of Somnath? It's one of the famous Shiva temples of. பிரபலமான சிவன் கோயில் இருக்கக்கூடிய சோம்நாத் அப்படிங்கிற இடத்தை பத்தி யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? You heard of that? யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? It's in Gujarat. குஜராத்ல இருக்கு. So when I went there, the priests, they showed us everything, they told us everything. So போயிருந்தப்ப அங்க இருந்த பூஜாரி எனக்கு எல்லா இடத்தையும் காமிச்சார், எல்லாத்தையும் விளக்கி சொன்னார். So he wanted to give some dakshina to them. They said, don't give us any money, give us your books. We want Bhagavad Gita as it is. We want Prabhupada's books, they said. நான் வந்து அவங்களுக்கு ஒரு சில தட்சிணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்தேன். அவங்க வந்து தட்சிணா எங்களுக்கு எதுவும் வேண்டாம், உங்களுடைய புத்தகங்களை கொஞ்சம் கொடுங்க, பிரபுபாதருடைய புத்தகங்களை கொடுங்க, பகவத்கீதை உண்மையுடைய புத்தகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. So these people, they're worshipping Lord Shiva all their lives. அந்த மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க சிவபெருமானை வழிபட்டு இருக்காங்க. For generations in their family, they're worshipping Lord Shiva. பரம்பரை பரம்பரையா அவங்க குடும்பத்துல சிவபெருமானை வழிபட்டு இருக்காங்க. But there's so much appreciating Prabhupada's books which describe that even Lord Shiva is a devotee of Lord Krishna. சிவபெருமானும் கிருஷ்ணருடைய பக்தர் தான் அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை அவங்க பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு பிரபுபாதருடைய புத்தகம் தெளிவா இருக்கு. So those of you who don't have Bhagavad Gita in your home, Bhagavad Gita as it is, you must definitely keep it in your home. யாரெல்லாம் அவங்க வீட்டுல பகவத்கீதை உண்மைகள் இல்லாம இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் தயவு செய்து உங்களுடைய வீட்டுல கண்டிப்பா இந்த பகவத்கீதை இருக்கணும். Who doesn't have Bhagavad Gita as it is in their home? Unmai Uruvil. யார் உங்கள பகவத்கீதை உண்மைகள் வீட்டுல இல்லாதவங்க யார் கேக்குறாரு? Anyone doesn't? All right. யார் கிட்ட இல்ல வீட்டுல? Okay.
Those that don't have should definitely get it. யார்கிட்ட இல்லையோ அவங்க கண்டிப்பா வாங்கிக்கணும். Our book distributors have noted the people. எங்களுடைய புத்தக விநியோகம் பண்ணக்கூடிய நபர்களை குறிச்சிருக்காங்க. Why don't you have? You distributed yours to someone else? உங்களுடைய நீங்க கொடுத்துட்டீங்களா? It's got Tilak and Kunti Mama. So. உங்களுக்கு இல்லையா? Huh? Probably didn't understand. Okay. You don't have in your home? உங்க வீட்டுல இல்லையா? Okay, sell him a book. So what did you understand from Bhagavad Gita? So Bhagavad Gita la நீங்க என்ன புரிஞ்சிட்டீங்க? Krishna is the supreme personality of Godhead. Is that right? கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். So then to learn, well, what's he doing? What's God doing? இத நம்ம பகவத் கீதையில தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அப்புறம் அந்த கடவுள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? We have to learn about his Divya Leela, his divine pastimes. அவருடைய திவ்ய லீலைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். It's so beautiful, so attractive. அவர் ரொம்ப அற்புதமானவர், ரொம்ப கவர்ச்சிகரமானவர். Some people, they have no idea of God. They just think that God's only business is to throw people into hell. ஒரு சில மக்களுக்கு கடவுளை பத்தி எந்த ஒரு கருத்துமே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கடவுளுடைய ஒரே பணி மக்கள் வந்து நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளுறதுதான். But we know Krishna. ஆனா நமக்கு கிருஷ்ணரை பற்றி தெரியும். Who is Gopinath. அவர் கோபிநாத். Who is Makanchor. அவர் மக்கன்சோர் அழைக்கப்படுறார். Who is Yashodanandana. அவர் யசோதை நந்தன். There are so many names of Krishna because he has so many pastimes and so many loving devotees. கிருஷ்ணருக்கு எண்ணிலடங்காத திருநாமங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் தன்னுடைய பக்தர்களோட அன்பு மிகுந்த பக்தர்களோட பல்வேறு லீலைகளை செஞ்சுட்டு இருக்கார். So his pastimes are described in the summary of the 10th canto of Bhagavatam by Srila Prabhupada. That is called Krishna, the Supreme Personality of Godhead. கிருஷ்ணருடைய லீலைகள் அனைத்தும் ஸ்ரீமத் பாகவதனுடைய 10வது காண்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை சுருக்கமா ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ணா புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற தன்னுடைய புத்தகத்துல கொடுத்திருக்கிறார். So definitely everyone should also have this book Krishna in their home. அதனால எல்லாரும் இந்த புத்தகம் கிருஷ்ணா புத்தகமும் எல்லாருடைய வீட்டில் அவசியம் இருக்கணும். Just jump in and get one. ஆல்சோ ஒரு புத்தகம் எழுத சொல்றார். Actually, everyone's home should be simply filled with Srila Prabhupada's books. உண்மையில பாத்தீங்க அப்படின்னா எல்லாருடைய வீடுமே வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களால நிரம்பி இருக்கணும். Set of Srimad Bhagavatam, all these are available in Tamil now. ஸ்ரீமத் பாகவதம் மொத்தமும் கூட எல்லாருக்கும் இருக்கணும். This is Krishna book in soft bound form. Well, I don't read Tamil, but I read it in English many times. I can recommend. This is a superb book. You won't get anything like this. You can read the newspaper all your life. You won't get anything in the newspaper. Every day you read the newspaper. You'll never ever get anything of even slightly as good as even one line from this book. நான் என்னால தமிழ் படிக்க தெரியாது. இந்த கிருஷ்ண புத்தகத்தை நான் வந்து பல முறை படிச்சிருக்கேன். இந்த கிருஷ்ண புத்தகத்தின் மூலமா நீங்க நிறைய பலன் அடைய முடியும். நீங்க இந்த உலகத்தை தினசரி நீங்க வந்து செய்தித்தாள்களை படிச்சாலும் அதனால நீங்க என்னெல்லாம் அதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட பிரயோஜனமே கிடையாது. ஆனா இந்த கிருஷ்ண நிலைகள் அடங்கிய புத்தகங்களை படிக்கிறதன் மூலமா மிகச்சிறந்த ஒரு பலனை நீங்க அடைய முடியும். மற்ற விஷயங்களை நீங்க படிக்கிறதுனால கொஞ்சம் கூட துளியளவு கூட உங்களுக்கு பலனே கிடையாது. You see, people every day they read the newspaper. மக்கள் தினசரி செய்தித்தாள் படிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். How many hours, if you add it all up, does that come to? நீங்க அது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா எத்தனை மணி நேரம் அவங்க வந்து செய்தித்தாள வீணடிக்கிறாங்க? How many pages? எத்தனை பக்கம் அவங்க படிக்கிறாங்க வாழ்க்கையில? Since I've been in India, there have been so many prime ministers come and gone. Who even remembers the name of Charan Singh or Chandrasekhar? They're all forgotten. இந்தியால இருந்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ பிரதம மந்திரிகள் வந்து போயிட்டாங்க. யார் வந்து சரண் சிங், சந்திரசேகர் போன்ற நபர்களுடைய பெயர்கள் கூட யாராவது ஞாபகத்தை வச்சிருக்காங்களா? All useless news. இது எல்லாமே வந்து பிரயோஜனம் இல்லாத செய்திகள் தான். If you read one line of this, it's millions of times better than reading all the newspapers in the world over and over again. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்தித்தாள்களையும் திரும்பி திரும்பி நீங்க பல
பல தடவை படிக்கிறத காட்டிலும் இந்த கிருஷ்ண புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு வரியை படிச்சீங்க அப்படின்னா அது கோடிக்கணக்கான மடங்கு மிகவும் உயர்ந்தது. They should just stop making newspapers, and with all the paper they should just print these books instead. இந்த மாதிரி செய்தித்தாள் தயாரிக்கிறது அப்படிங்கறத நிறுத்திட்டு அந்த எல்லா பேப்பரையும் வைத்து இந்த மாதிரி கிருஷ்ண புத்தகங்களை அச்சடிக்கணும். What's the price of this book? இந்த புத்தகம் 100 rupees. Okay. What is the price of a newspaper? ஒரு நியூஸ் பேப்பருடைய விலை என்ன? 3 rupees. English 5 rupees. Okay, say it in Tamil. தமிழ் செய்தித்தாள் 3 ரூபாய் வருது, ஆங்கில செய்தித்தாள் 5 ரூபாய் வருது. Okay, so we suggest you just stop reading that useless newspaper. அதனால நாங்க என்ன சிபாரிசு பண்றோம் அப்படினா அந்த பிரயோஜனம் இல்லாத செய்தித்தாள் படிக்கிறதை நிறுத்துங்க. And within 1 month you'll save enough money to read this book. ஒரு மாசத்துல நீங்க இந்த கிருஷ்ண புத்தகத்தை படிக்கிறதுக்கு தேவையான பணத்தை நீங்க உங்களால சேகரிக்க முடியும். At the same time you read about sportsmen and fashion and new cinema stars and politicians, read about Krishna. நீங்க ஒரு விளையாட்டு வீரரை பத்தியும் ஒரு சினிமா நடிகர்களை பத்தியும் அரசியல்வாதிகளை பத்தியும் படிச்சு எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறீங்களோ அந்த நேரத்துல கிருஷ்ணரை பத்தி படிங்க. You can take 1 month to read this book. இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாசம் ஆகும். And this book is so good. The newspaper, when you finish, you throw it away, right? நீங்க செய்தித்தாளை படிச்சீங்க அப்படின்னா அதை தூர எறிஞ்சிடுவீங்க. Or you can keep it and sell it to the paper collector. நீங்க அப்படி இல்லனா அதை சேர்த்து வச்சு யார் அந்த பேப்பர் பழைய பேப்பர் கடையில போடுவீங்க. 1 month's newspapers you can get maybe how much? 5 rupees back or something. ஒரு மாசம் நீங்க செய்தித்தாள் சேர்த்து வச்சீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபாய் வேணா கிடைக்கலாம். But this book you can read it every day of your life. ஆனா இந்த புத்தகத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தினசரி நீங்க திரும்பி படிச்சுட்டே இருக்கலாம். And it becomes more and more relishable. அது அதிகமா இன்னும் அளவு இதனால கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அதிகமாயிட்டே தான் இருக்கும். So when you've read this book, then you can read, there are so many books. We have Srimad Bhagavatam. நீங்க இத படிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் பல புத்தகங்களை படிக்கலாம். நம்மகிட்ட ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு. How many volumes is this printed in? It's printed in 18 volumes. இது 18 புத்தகங்களா அச்சிடப்பட்டிருக்கு. This is news from the spiritual world. இது ஆன்மீக உலகத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள். So fill up your house with these books. அதனால உங்களுடைய வீட்டை இந்த புத்தகங்களை கொண்டு நிரப்புங்க. And fill up our consciousness with the nectarian knowledge of Krishna that is in these books. இந்த புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய அமிர்தம் போன்ற அறிவு, கிருஷ்ணரை பற்றி அமிர்தம் போன்ற அறிவின் மூலமா உங்களுடைய உணர்வை நீங்க நிரப்புங்க. The place of honor in most people's houses, in almost everyone's houses, for the TV. பெரும்பாலான மக்களுடைய வீட்டுல அவங்களால மரியாதை கொடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சி. So take that out, put Prabhupada's books in. அந்த தொலைக்காட்சியை வெளியில தூக்கி போட்டு பிரபுபாதர் புத்தகம் அங்க வைங்க. And your family life will be much better if they all agree to read these books. Of course, most people are stupid and they want to watch stupid things on TV. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் ஒத்துண்டாங்க அப்படின்னா எல்லாரும் இதை படிச்சாங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல மக்கள் அபத்தமானவர்களா முட்டாள்களா இருப்பாங்க. அவங்க இந்த புத்தகங்களை படிக்கிறதுக்கு விருப்பம் காட்டாம தொலைக்காட்சி பார்க்கறதுல விருப்பம் காட்டிட்டு இருப்பாங்க. Alright, so those who are committed devotees, they all have to take some books and distribute them. அதனால யாரெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்களோ அவங்க இந்த புத்தகங்களை எடுத்துட்டு விநியோகம் பண்றது அப்படிங்கிறது அவசியமானது. It's not enough to be a devotee and just stay at home and do a little chanting in the morning. வெறுமனே நானும் பக்தரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. We all have to do something to help spread this knowledge to the conditioned souls who are suffering for lack of it. அறிவில்லாத காரணத்தினால துன்பத்தில் இருக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மாக்கள் எல்லாரையும் காப்பாற்றுறது அப்படிங்கிற இந்த இயக்கத்துக்கு நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல உதவி செய்தாக வேண்டும். Alright, well, for practical, how to get all the books and do all that, you have to see Gokul Chandra Prabhu, who's sitting here. எப்படி உங்களுடைய வீடுகள்ல இந்த மாதிரியான புத்தகங்களை கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இங்க இருக்கக்கூடிய கோகுல் சந்திர பிரபு தொடர்பு கொள்ளலாம். And Krishnadas Prabhu. கிருஷ்ணதாஸ் பிரபுவை தொடர்பு கொள்ளலாம். All these devotees, Sri Giridhari Prabhu, they'll help you to get started. நீங்க எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி இங்க இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. Alright, is there any question about this? இத பத்தி ஏதாவது கேள்விகள் இருக்கா?
Yeah. Sometimes we get encounters of people, means arguments that these Prabhupada books are written, as you said, even foreigners take it. But people argue that on the other way, that Prabhupada books are written only for foreigners, maybe simple language. We are Indians, we know so many things. Such arguments. Anyone ever said that to you? Yes. Okay. So, ஒரு சிலர் வாதம் பண்றாங்க, பிரபுபாதருடைய புத்தகங்கள் மேலை நாட்டவர்களுக்காக எழுதப்பட்டது, அது மேலை நாட்டவர்களுக்கானது. இங்க எங்களுக்கு இதெல்லாம் நிறைய தெரியும், எங்களுக்குலாம் நிறைய தெரியுங்க, இதெல்லாம் வெளிநாட்டுக்காரர்களுக்கான புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க. Who said that to you? உங்ககிட்ட அது யார் சொன்னது? People in my house and even neighbors. All right. Well, if you can tell them that, well, you're so advanced in spiritual knowledge, well, you should help other people who are not advanced. You take these books and distribute them. அவங்க பக்கத்துல வீட்டுல இருக்கவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க, மகாராஜ் சொன்னாருன்னா அது மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, நீங்க இந்த அறிவுல ரொம்ப முன்னேற்றம் பெற்றிருக்கீங்க, அப்ப இந்த புத்தகங்களை நீங்க எடுத்துட்டு இந்த அறிவு பெறாத நபர்களுக்கு நீங்க இதை விநியோகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நீங்க எல்லா புத்தகத்தையும் கொடுத்து விநியோகம் பண்ண சொல்றாரு. But actually I think they don't know anything. என்ன அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. They're just bluffing. அவங்க சும்மா வாய் வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க. So you tell them, why are you bluffing? ஏன் இந்த மாதிரி கதை கட்டிட்டு இருக்கீங்க? You don't know anything about spiritual knowledge. உங்களுக்கு ஆன்மீக அறிவை பத்தி கொஞ்சம் கூட தெரியாது. You need to read these books. நீங்களும் இந்த புத்தகத்தை படிச்சாகணும். Why are so many just like I say, in the holy places, the people, the traditional priests, they're appreciating. நான் முதல்ல சொன்ன மாதிரி புனித ஸ்தலத்துல இருக்கக்கூடிய பரம்பரை இருக்கக்கூடிய பூஜாரிகள் இந்த புத்தகத்தை அங்கீகரிக்கிறாங்க, அவங்க பாராட்டுறாங்க. They don't say that, this knowledge is above me, or below me, I'm above this. They don't say that. அவங்க இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு எனக்கு கீழே இருக்கு, நான் இந்த அறிவுக்கு மேம்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது இல்ல. Who are you? You're not a shishya. You've never taken the discipline to study this spiritual knowledge. அப்படி இருக்கும்போது நீ சிஷ்யனே கிடையாது. நீ இந்த ஆன்மீக ஞானத்தை படிக்கிறதுக்கான விஷயத்தை நீ முன்னெடுத்து யாருக்கும் எடுத்துக்கிறதே கிடையாது. Of course, people who say like that, they're simple. What can we say? They're simply insincere. They're rascals. அவங்க கிட்ட என்ன சொல்றது? அவங்க வெறும்னா ஆர்வம் இல்லாத மக்கள், அவ்வளவுதான். They're simply rascals. Anyway, we have to try to engage all kinds of rascals in Krishna consciousness. Yeah, what were we going to say? Guru Maharaj, after reading Srila Prabhupada's books, we can designate who is cheaper and who is bona fide spiritual leader. But for general people, is there any simple formula how to understand discriminate between both? How to discriminate between the real and the bogus for ordinary simple people. பிரபுபாதருடைய புத்தகங்களை படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால உண்மையானவர்கள் யார், போலியானவர்கள் யார் அப்படிங்கறத வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியுது. ஆனா சாதாரண மக்களுக்கு அவங்க எப்படி உண்மையையும் போலியையும் பிரிச்சு பார்க்க முடியும்? They can understand when they read Prabhupada's books. அவங்களும் புரிஞ்சுக்க முடியும் பிரபுபாதருடைய புத்தகங்களை படிச்சாங்கன்னா. Knowledge is required. அறிவு தேவைப்படுதாங்க. Someone who doesn't know, he doesn't know the difference between an apple and an orange. You have to teach him. This is an apple, this is an orange. ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அவனுக்கு ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது. அவனுக்கு நீங்க சொல்லி கொடுத்தாகணும், இது ஆப்பிள் பா, இது ஆரஞ்சு பான்னு. So people who don't know, you have to give them the knowledge by which they can distinguish between who is actually God and who is just yet another rascal. யாரு தெரியாத இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க அறிவு கொடுக்கணும். அந்த அறிவு கொடுக்கறது மூலமா அவங்க யார் உண்மையான நபர், யார் போலியான நபர் அப்படிங்கறத வித்தியாசப்படுத்திக்க முடியும். யார் அயோக்கியங்கிறது, யார் கடவுள்ங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். Actual Bhagavan means Aishwaryasya Samagrasya Viryasya Yashasya Shriyaha Jnana Vairagya Yoshaiva Shannang Bhagya Itingana. Full in all six opulences. உண்மையான பகவான் அப்படின்னா 6 வகையான ஐஸ்வர்யங்களை முழுமையா தாங்கியவரா இருக்கணும். All wealth, எல்லா செல்வமும் அவர்கிட்ட இருக்கணும். all power, எல்லா சக்தியும் இருக்கணும். all fame, எல்லா புகழும் இருக்கணும். all beauty, எல்லா அழகும் இருக்கணும். all knowledge, எல்லா அறிவும் இருக்கணும். all renunciation. எல்லா துறவும் இருக்கணும். One who has all of these, he is Bhagavan. இந்த எல்லாமே முற்றிலுமா இருக்கக்கூடியவன் தான் பகவான். Not someone who got some rich sponsor and they put posters all over the town. No, you don't become God by advertisement.
ஏதோ வந்து பணக்கார நபர்கள் நன்கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால நகரம் முழுக்க வந்து விளம்பர பலகையை வச்சுட்டதுனால ஒருத்தர் வந்து கடவுள் ஆயிட முடியாது. கடவுள் வந்து விளம்பரத்தின் மூலமா உற்பத்தி செய்ய முடியாது. So how will people know? They're in ignorance, therefore we have to give them the books by which they get the chance by which they can know. மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? அவங்க அறியாமல் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு இந்த புத்தகங்களை நம்ம கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு அளிக்கிறோம். Yeah, anything? Yeah. Last week's we go to books. Take them. Last week's I am going to book distribution, but we got some bad experience. We enter some college, immediately pick out, go outside, don't distribute books here. And immediately told to watchman, why you are enter this person inside? At the time we are feeling very dull. At the time what we do? Yeah, say in Tamil also. அதாவது இந்த புத்தக விநியோகத்துக்காக நான் போயிட்டு இருக்கேன் கடந்த வாரமா. அப்போ ஒரு சில காலேஜ் ஸ்கூலுக்குள்ள என்ட்ராங்கன்னு வச்சுக்கோங்க, வாட்ச்மேன் வந்து உள்ள விட்டுறாரு. உள்ள விட்டதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்குள்ள இருக்கிற ஹெட் மாஸ்டர் பிரின்சிபல் என்ன பண்றாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த வாட்ச்மேன் இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம திட்டாங்க இது மாதிரி ஆளுங்களை உள்ள விட்டுறீங்க, உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி செலவழிக்கிறாங்க. அந்த டைம் என்ன நம்முடைய மனசு வந்து ரொம்ப கஷ்டமாகுது. உள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் வேண்டாம்னு சொல்லிட்டா கூட ஒரு ஆறுதலாயிடும். ஆனா என்ன பண்றாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. உள்ள விட்டாலே சண்டை பிடிக்கிறாங்க. நம்மளே என்ன பண்றாங்க, மறைமுகமா திட்டுறாங்க. வந்து மனசு வந்து கஷ்டமாகுது. அந்த டைம்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது. So what do? You go on to the next place and distribute books. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அடுத்து போய் புத்தகத்தை விநியோகம் பண்ண வேண்டியதுதான். And if they say no, then you go on to another place. அவங்களும் வேண்டாம்னு சொன்னாங்க, அப்ப அடுத்த இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதுதான். Our duty is to try நம்மளுடைய கடமை முயற்சி செய்யறது and to pray to Krishna to send us people who are enthusiastic for this knowledge. இந்த அறிவை பெறதுல உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய மக்களை நம்ம கிட்ட அனுப்ப சொல்லி கிருஷ்ணர் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் நம்மளுடைய கடமை. And if we become very much inspired by Krishna, then even the people who say no, we can also convince at least some of them to take books. நீங்க கிருஷ்ணரால ரொம்ப இந்த விஷயத்துல ரொம்ப உற்சாகத்தோட இருந்தீங்க அப்படின்னா, எந்த மக்கள் வேண்டாம்னு சொல்றாங்களோ அவங்களையும் நீங்க வந்து அவங்கள ஒரு சிலரையாவது புத்தகங்களை வாங்கக்கூடிய அளவுல அவங்க நீங்க வந்து நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். All right, Hare Krishna. Now we're going to have Arati.